ஹாய் வணக்கம். ஈசிஆர் வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு மதுராந்தகத்துலேருந்து சூனாம்பேடு போகக்கூடிய ரோடு. சூனாம்பேடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இல்லீடு வில்லேஜில் ஒரு சூப்பரான ஒரு 4 ஏக்கர் 50 சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேட் ஹைவேல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு அர்ஜெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஜெயமாரதி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு அட்ஜைன் ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 4 ஏக்கர் 50 சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதற்கு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நார்த்து ஃபேஸிங்கில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜ் முழுவதும் இதுக்கான ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 450 அடி கிட்ட நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா நார்த்தன் ஈஸ்ட் பீஸாக இருக்கும். இந்த ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மண் ரோடு வந்துடுது. இந்த நார்த் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தார் ரோடு, அதுவும் வந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரோடு பார்த்திங்கன்னா நீங்கள் மதுராந்தகம் வந்து சித்தாம்பூர் வந்துட்டு சூனாம்பேட்லேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய ரோடு, மரக்காணம் பாண்டிச்சேரி போகக்கூடிய ரோடு. அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு 200 மீட்டரில் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம், சப்போட்டா, நெல்லி, மாமரம் இது போன்ற மரங்கள் அனைத்துமே நிறைந்ததாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடும் ஒன்று இருக்குது. இது ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இதில் ஒரு பண்ணை வீடும் ஒன்று இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கக்கூடிய அளவுகள் தான் நமக்கு இந்த மரங்கள் அனைத்துமே இருக்குது. அது வந்து தென்னை மரமாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், நெல்லியாக இருக்கட்டும், இல்லை மாமரமாக இருக்கட்டும், அனைத்துமே வந்து காய்க்கக்கூடிய நல்லா வளமாக இருக்கக்கூடிய மரமாக தான் நமக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் முழுவதும் காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்டிருக்காங்க. இந்த சுத்திரி பவுண்ட்ரியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி நெட் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு, ஒரு ஃப்ரீ இபி கனெக்ஷனும் இருக்குது. இந்த 4 ஏக்கர் 50 சென்ட்டுக்கும் இந்த ஒரு கிணறே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு வற்றாத தண்ணீர் இருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த கிணறும் இருக்குது நமக்கு. இந்த தோட்டத்தை நாம் சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு அனைத்து சைடும் போயிட்டு சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரோடும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. முள்ளையே நீங்கள் பார்த்துருக்கிறது தான் இந்த கிணறு. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சரியாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், செய்யூர் தாலுக், இல்லீடு வில்லேஜ், அதாவது சித்தாம்பூர் டு சூனாம்பேடு போகக்கூடிய ரோட்டில் இல்லீடு வில்லேஜில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இதோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஏக்கரோடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 65 லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் நாம் நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பாக நாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒரு குட் ப்ரைஸில் நாம் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமே நமக்கு இந்த மாதிரியான மரங்கள் நிறைந்ததாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அட்ஜெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அட்ஜெண்டாக ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு அட்ஜெண்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடும். நன்றி, வணக்கம்.